கவலையை பற்றி கவலைப்படுவதே உங்களுக்கு கவலையாகிவிட்டது ஐயா. இதை நினைத்து கொண்டே மேலும் கவலையில் மூழ்கிவிடாதீர்கள். இப்பதிவை இருமுறையாவது தெளிவாக இப்போதே இறுதி வரை கவனமாக படித்துவிட்டால் கீழ்காணும் 6 தேவைகளுக்கும் முன்பதிவு ரிசர்வேஷன் செய்து கொள்ளலாம். மானிடா, உன் பாவங்களை தீர்த்து கொள்ளலாம், கவலைகளை ஒழித்து கொள்ளலாம், புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம், தடையற்ற நிரந்தர இன்பத்தை அனுபவிக்கலாம், பரமாத்மாவோடு ஐக்கியமாகிவிடலாம், அனைத்திற்கும் மேலாக மீண்டும் பிறவாத வரத்தையும் பெற்றிடலாம். ஆம் மானிடா, சாத்தியமற்றதாகவே தோன்றுகின்ற இந்த 6 விடயங்களும் இப்பிறவியிலேயே சத்தியமாக சாத்தியம்தானடா. துரியோதனன் கண்ணனிடம் படையை உதவியாக கேட்டது போலவே பணத்தை அடைய வேண்டுமா, ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டுமா, இவற்றில் எது வேண்டும் என்று கேட்டால் பணம்தான் என்பார்கள் இன்றைய துரியோதனன்கள். கீழ்காணும் 2 ஞானங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எது சிறந்தது என்பதை காட்டி கொடுத்துவிடும். உலகில் நம்பர் 1 பணக்காரனுக்கும் பற்பல கவலைகள் உண்டு. ஆத்ம ஞானத்தை அடைந்தவனுக்கு ஒரு கவலையும் இருப்பதில்லை. கவலைகள் லாரி லாரியாக வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு பணம்தான் வேண்டும் என்கிறாயா? பெற்றோர்கள் கொடுத்ததை உடன் பிறந்தவர்களோடு சண்டை போட்டு பிடுங்கிக் கொண்டு அவற்றை தன் ஆயுள் முழுக்க பல மடங்காக பெருக்கிக் கொண்டே இருந்துவிட்டு இறுதியில் அவற்றை பிள்ளைகள் பிடுங்கிக் கொள்வதில் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் அல்லவா? மானிடா, இதில் நீ வெற்றி அடைந்ததாக நினைத்துக் கொள்கிறாயே, வெட்கமாக இல்லை? ஏனெனில் இங்கிருப்பதை எடுத்து வைத்துக்கொண்டு இறுதியில் அதை இங்கேயே விட்டு செல்லுகின்ற, அதாவது உனது மொத்த வாழ்க்கையிலும் நீ ஒரு ஆணியையும் புடுங்கவில்லையடா. காலத்தை வீணாக்கி விட்டுதான் நீ இந்த பூமியை விட்டு செல்கின்றாயடா. இன்றைய காலகட்டத்தில் பணமே கவலைக்கு பொய்யான மருந்தென ஆகிவிட்டதால் கவலை இல்லாத மனிதன் இவ்வுலகில் எவருமே இல்லை எனலாம். கவலையை பற்றி அறியாமையானது தலைமுறை தலைமுறையாக நம் மனதில் நிரந்தரமாக பதிந்து விட்டது. அப்படியானால் அறியாமை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஓகே, ஒரு பிரச்சனையை பற்றிய முழுமையான தெளிவின்மை அல்லது தவறான அறிவு, இதுவே அறியாமை எனப்படும். மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஞானம் தேவைப்படும் போது மனமானது கவலையை உணர்வதன் மூலம் மனம் நமக்கு ஒரு எச்சரிக்கையை உணர்த்துகிறது. ஞானத்தை தேட வேண்டும். மாறாக நாம் நம் மனதை அதன் போக்கில் அனுமதிக்கிறோம். விளைவு நம் மனம் கவலைப்படும் செயலை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறது. ஆனால் பகலிரவாக கவலைப்பட்டு கொண்டே இருந்தாலும் கவலைகள் குறையாது என்கிற இந்த இரகசிய ஞானத்தை தான் நாம் உணர்வதே இல்லை. இன்பத்தை தருகின்ற சந்தோஷம்தான் நமது லட்சியம். அதற்கு தடையாக இருக்கும் கவலையே மனிதனின் எதிரியாகும். பசிப்பினிக்கு உணவே மருந்து என்பது போல கவலை எனும் மனநோய்க்கு ஞானமே மருந்து. கவலையை புரிந்து கொண்டவன் எப்பொழுதும் கவலைப்படுகிறான், புரிந்து கொள்ளாதவனோ கவலையிலிருந்து தப்பி விடுகின்றான். எனவே கவலையாகிய எதிரியை வெற்றி கொள்ள விரும்பும் புத்திசாலிகளுக்கு கவலையை பற்றிய புரிதல் அவசியமாகிறது. கவலை என்பது ஒரு உணர்வு. கவலை என்னும் உணர்வு மனதில் மட்டுமே தோன்றி மறையும். கவலைக்கும் வெளிப்புறத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உன் கவலை தெளிவாக இருந்தாலும் அக்கவலைக்கு நிச்சயமாக எவரும் காரணம் இல்லை என்பதை புரிந்து கொள். தோல் மீதே ஆட்டுக்குட்டியை வைத்துக்கொண்டு வெளியில் தேடுபவனைப் போல கவலைகளுக்கான காரணங்களை உன்னுள்ளே வைத்துக்கொண்டு வெளியில் தேடுவதை இனியாவது நீ நிறுத்தியாக வேண்டும். முள் குத்திவிட்டதே என்று சொல்லாமல் நீ முள்ளை மிதித்து விட்டாய் என்று உணர வேண்டும்.
அவன் என்னை ஏமாற்றினான் என்று எண்ணாமல் நீ அவனிடம் ஏமாந்தாய் என்று உணர வேண்டும். கூடவே இருந்து குழிபறித்து விட்டானே என்றெண்ணாமல் தகுதியற்றவனை நம்பியது உன் குற்றமே என்று நீ உணர வேண்டும். வாடா வந்து ஏமாற்றிக்கோடா என்று உன்னை அழைத்தது யார் தெரியுமா? உனது அஜாக்கிரதையே அது. கவனமாக கேள். எந்த ஒரு நபருக்கும் உன்னை கவலைப்பட வைக்கும் சக்தி இல்லை. அதாவது உன்னுடைய எந்த ஒரு கவலைக்கும் யாரும் காரணமாக இருக்க முடியாது. இனிமேலாவது கவலைக்கான காரணங்களுக்கு எவன் மீதும் பழி சொல்லாதே மானிடா, பழி சொல்லாதே. ஏனெனில் உன் மனமே அனைத்து கவலைகளுக்கும் காரணம். மேலும் தெளிவாக கூற வேண்டுமானால் உன் மனமே உன் மனதை தாக்குவதுதான் கவலை. எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீ கவலைப்படுவதற்கு அதற்கு நீ உன் மனதை அனுமதித்தாக வேண்டும். மே கமிங் சார் என்று மாணவர்கள் அனுமதி கேட்டு வகுப்பறையில் நுழைவது போலவே உன்னிடம் அனுமதி பெற்ற பின்பே கவலை உன் மனதில் நுழைய முடியும். கடுமையான உடல் வலி என்றால் அது உனக்கு துன்பத்தை தான் தரும். பிரச்சனைகள் உடல் வலியை தரும் என்பது இயற்கை. ஆனால் மனவலியானது நம்மால் தான் உருவாக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வெறுப்பான நிகழ்வின் போது கூட உன் மனதுக்கு கட்டளையிட்டு உன் மனதால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதே இப்போது தேவைப்படும் அறிவுரை. துன்பமான சூழ்நிலையில் எப்படிங்க சிரிப்பது என்கிறீர்களா? மாறாக நீங்கள் ஏதும் முயற்சி செய்யாமல் இருந்தாலே உங்கள் மனமானது அதன் போக்கில் சென்று கவலைப்படத் தொடங்கி அழத் தொடங்கிவிடும். சிறிது நேரம்தானே, அழுதால் என்ன என்கிறீர்களா? ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவதில்லை. கவலையின் வெளிப்பாடே அழுகை. அதாவது கவலைக்கு பின்புதான் அழுகை. இங்கே கவலை என்பவனையே தடுத்து விட்டால் அழுகை என்பவன் எப்படி வருவான்? பல காலமாக அழுது பழகிவிட்டோம், என்ன செய்வது என்கிறீர்களா? அழக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இதுவே ஞானத்தை பெறுதல். புரிந்து கொண்டதை மீண்டும் மீண்டும் நினைவிற்கொள். இதுவே ஞானத்தை நிலைநிறுத்துதல். படிப்படியாக அழுகை குறையத் தொடங்கிவிடும். அதுவே ஞானத்தின் சக்தி. முடிவில் நின்றுவிடும். இதுவே ஞானத்தின் வெற்றி எனப்படும். இது புரியாமல் 10,000 ரூபாயில் தாயத்து கட்டிக்கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நாமும் எண்ணுகின்றோமே. உங்களுக்கு தெரியுமா, அழுவது, கவலைப்படுவது போன்ற செயல்கள் உங்கள் மனக்கவலைகளை அதிகமாக்கி உங்கள் மனதை தான் பாதிக்கின்றன. உங்கள் உடலும் மனமும் தான் சக்தியை இழக்கின்றன. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஞானம், கவலையே நமது முதல் எதிரியாகும். அந்த கவலைக்கு நம் உயிரை கொல்லும் அளவுக்கு சக்தியும் உண்டு. ஏனெனில் எவ்வளவு சிறிய கவலையே ஆயினும் அதையே தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருந்தால் அதுவே பெருங்கவலையாக மாறி நம்மை பைத்தியம் பிடிக்க வைத்துவிடும் அல்லது தற்கொலைக்கு தூண்டிவிடும். ஆக ஒரு மனிதனை தற்கொலை செய்ய தூண்டுகின்ற அளவுக்கு கவலைக்கு சக்தி உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.